ஹாய் ஆல்! வெல்கம் டு ஸ்வாதிஸ் நியூஸ் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைல் சாம்பார் தான் பார்க்க போறீங்க. இதுல எனக்கு புடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இந்த சாம்பார் வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க. சாம்பார் ரெசிபி என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 200 கிராம்ஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா எங்க வீட்ல 6 மெம்பர்ஸ் இருக்கனால நான் அவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. நல்லா பருப்ப வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு குடிக்கிற தண்ணி நல்லா ஊத்திக்கோங்க. அது கூடவே நான் தோல் உரிச்சு வச்சிருக்க பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமா. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சமா அ மீடியம் சைஸ்ல ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அதான் டேஸ்ட் குடுக்கும் சாம்பாருக்கு. ஸோ கட்டி பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் சின்ன பீஸா போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, இந்த பாத்திரத்தில வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு. நல்லா பருப்பு வேகுற டைம்ல நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னென்ன கட் பண்ணியிருக்கேன்னா, முள்ளங்கி, முருங்கைக்காய், கருவேப்பிலை, ஆனியன், டொமேட்டோ, மாங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய். நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடுறேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். சைட் பை நல்லா பருப்பு வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கடையணும். கொஞ்சம் பருப்பு பருப்பா இருக்கக்கூடாது. நல்லா கடைஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பருப்ப தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோனே கொஞ்சமா வெந்தயம் போடுங்க. நல்லா அப்பதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும் சாம்பார். வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லயே என்ன பண்ணணும், நான் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் ஒண்ணா போட்டு வதக்க போறேன். அதுல எல்லாம் ஒண்ணா போட்டு வதக்கும்போதே நல்லா வதங்கி வந்துரும். நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம், தக்காளி வதங்கி வரும்போது, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். மாங்காவ தவிர மத்த எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டுக்கலாம். முருங்கைக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாங்காய் மட்டும் இப்ப போடக்கூடாது. நம்ம மாங்காய் வந்து நல்லா கொதிக்கும்போது போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்பயே போட்டா மாங்காய் சீக்கிரமா கரைஞ்சிரும். ஸோ அதனால இப்ப மாங்காய் போட வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பருப்பு கடைஞ்சு வச்சிருக்கேன். சைட் பை வந்து புளியும் கரைச்சு வச்சிருக்கேன் சாம்பாருக்கு. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்குனோனே நல்லா தேவையான அளவுக்கு சால்ட்டு, வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வேகணும். ஸோ அதுக்கேத்தா மாரி கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி, அது ஒரு 5 டூ 5 மினிட்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் வேகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து புளி கரைச்சு வச்சிருக்கோம்ல, அது கரைச்சு வச்சிருக்க பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி கரைச்சல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்தோனே அத ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனித்தனியா ஊத்த வேணாம். அந்த பருப்பு கூடயே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். நீங்க எப்படி தனியாவும் ஆட் பண்ணலாம். இல்ல இந்த மாரி நான் பண்ணியிருக்க மாரியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாரி நல்லா வெந்து வரும்போது, நான் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவ போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொத்தமல்லியும் நான் இந்த டைம்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இந்த மாங்கா கொஞ்சம் நல்ல காயா இருக்கு. ஸோ, அதனால இப்ப ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு வேள கொஞ்சம் பழுத்தா மாரி அப்படி இருக்குன்னா, ஃபைனலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ, நல்லா இந்த மாரி கொதி வந்தோனே, நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, அத ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கொதிக்கும். சாம்பார் நல்லா கொதி வரணும். கொதி வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுவரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஏன்னா வெஜிடபிள்ஸு எல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு, நீங்க நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்கா வேணும்னா கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. இல்ல இந்த இது போதும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுல வந்து நான் எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன மாரி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா, பாய்.